கருப்பையா, கருப்பையா! அநியாயம், அநியாயம்! என் ஊழியனுக்கு இப்படி ஒரு அவலம் நேர்ந்திருக்கிறதே. இந்த கொடுமை செய்தவன் யார்? யார்? நீதானோ? இந்த கொடுமையை செய்தவன் நீதானோ? நீ மனிதனோ, அரக்கனோ, இல்லை பிசாசோ? என்ன நீ என்ன சொன்னாய்? தாங்க முடியாத பசியால் களைத்த எனக்கு தாயினும் சால பறிந்து பாலூட்டி வந்த பசுவை உன் கருப்பையா கோடரியால் வெட்ட வந்து என்னை காயப்படுத்தி விட்டான். நடந்ததை அறியாது மன்னவன் பண்பை மறந்து பேசுகிறாயே. யார் அரக்கன்? யார் பிசாசு? நீதான், 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 நீதான் பிசாசு. சுவாமி, யார் நீ? எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? யார் நீ? என்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து என்னையே யார் என்று கேட்கிறாய்? இந்த ராஜ்யம் எல்லாம் இந்த வராக சுவாமியுடையது. ஓஹோ, வராக சுவாமி, வாழ்வதற்கு எனக்கு இங்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? கேட்டீரா ஸ்ரீகரியின் வினோதமான வார்த்தைகளை? இன்று தான் எடுத்துக்கொண்ட வடிவத்துக்கேற்ப மானிடத்திற்கே இயல்பான சந்தேக உணர்ச்சியுடன் வசிக்க இடம் தருவீரா என்று கேட்கிறாரே. சரி, உனக்கு வேண்டிய இடமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கே ஆனந்தமாக இரு. அனாதையாக இருந்த எனக்கு இடம் தந்து பேருபகாரம் செய்த உங்கள் சகாயத்தை நான் என்றும் மறவேன். யார் அனாதை? உனக்காக உன் தாய் இரவும் பகலும் அன்ன ஆகாரமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார். என் தாயா? யார்? பகுளாதேவி. இரவும் பகலும் உன்னை எதிர்நோக்கியே தன்னை மறந்திருக்கும் அந்த புண்ணியவதியின் தாய்மை உள்ளத்துக்கு அமைதியை கொடு. விரதம் இருந்தால் உடல்நிலை என்ன ஆவதம்மா? அம்மா, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்கள் அம்மா. வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். என் சீனிவாசன் வரும் வரையிலும் சொட்டு தண்ணீரை கூட அருந்த மாட்டேன். அம்மா, சீனிவாசா, 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 கண்ணா. ஏனம்மா அழுகிறாய்? மகன் தான் வந்து விட்டேனே. சீனிவாசா, 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 என்னப்பா இது? என்ன இது நெற்றி? அடிபட்டு ரத்தம் வந்ததம்மா. வா, வா. ஏன் பார்க்கிறீர்கள்? போய் தண்ணீர் கொண்டு வாருங்கள். வலிக்கிறதா கண்ணா? இல்லை அம்மா. கவலைப்படாதே, இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும். மகனே, உட்கார்.
எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நாராயண் நாராயண். யாரப்பா நீ? என்று தெரியவில்லையா தங்களுக்கு? ஓஹோ, நமது ஸ்ரீனிவாசனின் சாபத்திற்கான சோழராஜனா? ஸ்ரீனிவாசனா? உலக அமைதிக்காக அவதாரம் எடுத்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனா? விஷயம் என்னவென்று ஆராய்ந்து பாராமல் வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளானேனே. முனிவரே, மீண்டும் அந்த நாராயணனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உபாயம் என்ன? என் குறி தப்பாதுங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் சொல்றேன். நான் இங்கிருந்து போன உடனே இன்னொரு பெரியமா வந்து கண்ணாடத்துக்கு பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. சம்மதானே சொல்லி பொண்ணு கட்டிக்கம்மா. குறி சொல்றேன், குறி. பிரபு, வணக்கத்துக்குரிய இந்த அன்னையார் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பெயர் பகுலாதேவி. வாழ்க மன்னவா. வாருங்கள் தாயே, அமருங்கள். தங்கள் ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் நலன்தானே? பிரபுவின் நல்லாட்சியினால் நாங்கள் அனைவரும் நலந்தான் மன்னவா. நான் இங்கே இறைவன் திருவுள்ளப்படி திருமணம் பேச வந்திருக்கிறேன். என் மணிவாசன் உங்கள் மகள் பத்மாவதியை மனம் புரிய விரும்புகிறார். அது நடக்காத ஒன்று. தரணி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாது, முடியாது. சம்மதிப்பதற்கு நீங்கள் யார்? வற்புறுத்துவதற்கு நாம் யார்? சுக்கராச்சாரியாரா? பத்மாவதி வந்ததே ஸ்ரீனிவாசனுக்காக, ஸ்ரீனிவாசன் அவதரித்ததே பத்மாவதிக்காக. மகரிஷி, என் மகள் கல்யாண விஷயத்தில் நீங்களும் இப்படி சொல்லுவதா? விஷயம் அறிந்தவுடன் ஆனந்தத்தோடு நான் ஓடி வந்ததே பாராட்டு சொல்லத்தான் மகாராணி. பத்மாவதியை யார் என்று நினைத்தாய்? மகாலட்சுமியின் அவதாரமான மலர் மங்கை, முன்பிறவியில் வேதவதியாக இருந்த புண்ணியவதி. அழகே உருவெடுத்து வந்த அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அந்த நாராயணனை மணந்து கொள்ள ஆசை. ஒரு நாள் திக்விஜயத்தை முடித்துக் கொண்டு ஆசிரமத்து வழியாக வந்து கொண்டிருந்த ராவணேஸ்வரன் தவப்பொலிவுடன் இருந்த இவள் பேரழகை கண்டு மதிமயங்கி, வேதவதி, கடினமான தவங்கள் கானகத்தில் வாழும் முனி புங்கவர்களுக்கே தவிர உன் போன்ற மென்மையானவளுக்கல்ல. என் அறிவுரை, தேவையற்ற கடின சாதனைக்கு உன் நளினமான உடலை உட்படுத்தாதே. எதிரிகளை வீழ்த்தி திக்கட்டும் கதிகலங்க வைக்கும் இந்த தசகண்டனை ஏற்றுக்கொள். இலங்கேஸ்வரனுக்கு ராணியாகி இன்ப சுகங்களை அனுபவி. ராவணா, எல்லை மீறுகிறது மகம்பாவம். மோகத்தால் மதி இழந்து கர்வத்தால் நிலை இழந்து பேசினால் தண்டனை காத்திருக்கிறது உனக்கு. நீ ஒரு பெண் என்று நினைத்து வான் புகழும் இந்த ராவணன் எடுத்துச் சொல்லுகிறான் தன்னுடைய விருப்பத்தை. அவளையின் கண்ணீருக்கு அறம் தரும் தடைகளுக்கு அடைந்துவிடுவான் என்ற எண்ணமா? வேதவதி, நீயாக இணங்கி வந்தால் சரி, இல்லை என்றால் பலாத்காரமாக எடுத்துச் செல்லும்படி நேரும். போது மறக்கணே, மீண்டும் இப்படி ஒரு பெண்ணை நீ நிறுத்தி பலாத்காரம் புரிந்தால் அந்த கணமே உன் அழிவு காலம் தொடங்கிவிடும். இது சத்தியம். அந்த கொடிய அறக்கரை சஞ்சாரம் செய்ய மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து உலகத்தை அழிக்கத் தொடங்கிய ராவணனை கொன்று சீதாதேவியை சிறையிலிருந்து மீட்டு வந்தார். அன்னையின் பரிசுத்த பெருமையை உலகுக்கு அறிவுபூர்வமாக விளக்க லோகமாதாவை அக்னி பிரவேசம் செய்யும்படி ஆணையிட்டார்.
என்ன விந்தை! ராமச்சந்திரா, இவள்தான் வேதவதி. சீதா மாதாவை ராவணேஸ்வரன் அபகரித்துக் கொண்டு போகும்போது அவளுடைய அழுகுரலை கேட்டு நான் பதிவிரதையான ஜானகியை காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த கணமே என் ஜுவாலையில் கலந்த இந்த வேதவதியை அவன் காணும்படி செய்தேன். இவளே உண்மையான சீதை என்று அவன் பிரமை கொண்டு மாயா சீதைதான் உண்மை என்று நம்பி இந்த வேதவதியை அவனுடன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். என்ன இது? இத்தனை நாள் அசோகவனத்தில் இருந்தவள் வேதவதியா? ஆமாம் சுவாமி. என் அமைதிக்காக அரக்கனின் சிறையிலே அல்லும் பகலும் எத்தனையோ தொல்லைகளை அனுபவித்த வேதவதிக்கு பாராட்டை உரிய முறையில் செலுத்த வேண்டியது நம் கடமை. கேள் சகோதரி, நமது பிரபு உன் லட்சியத்தை நிறைவேற்றுவார். கேள் வேதவதி. பிரபு, தாங்கள் என்னையும் தங்கள் பத்தினியாக ஏற்றுக்கொண்டு கருணை புரிந்தால் போதும். அதுதான் என் ஆசை. இது ராமனால் ஏற்கப்பட முடியாத ஆசை. காரணம், நான் ஏகப்பத்தினி விரதம். வரப்போகும் கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கும் போது உன் ஆசையை பூர்த்தி செய்கிறேன். மகாராணி, அன்று வேதவதிக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பூர்த்தி செய்ய பூமியில் அவதரித்த இறைவனே ஸ்ரீனிவாசன். எத்தனை முனிவர்களின் தவப்பயனோ, எத்தனை பக்தர்களின் புண்ணியமோ சேஷாசனத்தில் அவதரித்திருக்கிறான் ஸ்ரீனிவாசன். பெற முடியுமா இப்படி ஒரு உறவு? குருதேவா, என் மகளுக்கு இவ்வளவு பெருமை இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இனி இந்த திருமணத்துக்கு என்னுடைய ஆட்சேபனை எதுவும் இல்லை. சந்தோஷம் தாயே. சரி முனீந்திரா, தாங்களே ஒரு நல்ல முகூர்த்தத்தை நிச்சயித்து விடுங்கள். லக்ன பத்திரிகையும் எழுதிவிடுங்கள். ராஜகுமாரி, பத்மாவதி, சந்தோஷமான சமாச்சாரம். மகாராணி திருமணத்துக்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள். அம்மா, என்னம்மா, எதற்கம்மா ஆழ்ந்த கவலை? சொல்லம்மா, தயங்காமல் சொல்லம்மா. என்ன சொல்வது சீனிவாசா? பெரிய இடத்து சம்பந்தம். அவர்கள் அந்தஸ்துக்கு ஈடாக நாமும் செலவு செய்தால் தானே பெண் வீட்டில் நமது கௌரவம் நிலைக்கும். இது பிரச்சனைதான். நாராயணன் நாராயணன். முனிவரே, இதற்கு ஏன் கவலை தாயே? கேட்டதை தருவதற்கு குபேரன் இருக்கிறான். ஆனால் உன் மகன் ஸ்ரீனிவாசன் கலியுகம் முடிய வரையிலும் வட்டி கட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சம்மதமா ஸ்ரீனிவாசா? வட்டிதானே? கட்டிக்கொண்டே இருக்கிறேன். சந்தோஷமாக. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.